இப்போ இந்த குழந்தை இருந்தா நீ கலைக்க போறியா, என்ன பண்ண போற? எனக்கு தெரியல, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? வேணாம், எனக்கு வளர்க்கணும். ஓ ஓகே சூப்பர், எனக்கு வேண்டாம். வேணானா? இங்க பாரு, ஒரு பொண்ணா ஒரு குழந்தைய வளர்த்தணுமா வேணாமான்னு முடிவெடுக்க உனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி அந்த குழந்தைய வளர்த்த போற பையனா நானும் இதுக்கு ரெடியா இல்லையான்னு முடிவெடுக்க எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கணும்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? நந்தா, கொஞ்சம் கூட இறக்கலாம இந்த குழந்தைய கலைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க நந்தா. நீ இவ்வளோ பேசுறது கூட எனக்கு ஓகேடி. ஆனா இல்லாத குழந்தைய வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் பேசுற பத்தியா, அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. சரி ஓகே ஓகே ஓகே, உன் பாயிண்ட்டுக்கே வருவோம். இப்போ குழந்தை இருக்கு, நீ என்ன பண்ணலான் இருக்க? என்னடி இது? தாலி கயிறு. என்னடி இது? ஏலக்கா. அதான் மஞ்சள் இல்ல, அதான் கிச்சன்ல இருக்கிற ஏலக்கா எடுத்து வச்சுட்டேன். என்னடி ஏதோ ஒட்டுது? அது சாமி ரூம்ல எப்பவுமே வந்து மஞ்சள் கயிறு தான் இருக்கும், இன்னைக்கு வெள்ளதா இருந்ததா, அதான் தம்பியோட வாட்டர் கலர் எடுத்து. தெய்வமே, நீ எதுல வேணாலும் விளையாடு, ஆனா அந்த தாலி சென்டிமெண்ட்ல மட்டும் விளையாடாத. இந்த ஏம்மா சாவித்ரி, கொஞ்சம் வைக்கிறியா? அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல? ஏய், நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடி. பிரேக்கப் உன் மைண்ட்ல இருக்கா இல்லையா? நீ என் மேல ஈஸியா கிவ் அப் பண்ணுவ, ஆனா நான் எல்லாம் உன் மேல லவ் எல்லாம் இல்லாம போல. பூஜா பூஜா பூஜா, நீ 1000 சொல்லு, கல்யாணம் குழந்தை இது ரெண்டுமே பெரிய செலவு. நான் சத்தியமா அதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா நான் ஒரு உயிரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ காசை பத்தி பேசுற. காசு தான் உனக்கு முக்கியம் இல்ல? உனக்கு என்ன, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மை உணர்வுன்னு அமைதியா இருந்துருவேன். அதுவும் பெரிய விஷயம் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணும்ல, கல்யாணம் பண்ணிட்டு எங்கம்மா உன்னை கொண்டு போய் தங்க வைப்பேன்? எங்க அப்பா வீட்டுக்காக கூட்டு போக முடியும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஊவா அப்படின்னு எங்க அப்பா செருப்பாலே அடிப்பான். அதையும் மேனேஜ் பண்ணி உன்ன ஒரு சிட்டி சென்டர்ல முக்கியமான இடத்துல 2 BHK ஃபிளாட்ல எடுத்துட்டு போய் வைக்கணும்ல. அதுக்கு ரெண்ட் மினிமம் 25,000 இருந்து 30,000 வரைக்கும் ஆகும். அதுக்கு கரண்ட் பில்லு, பால் பில்லு, மல்லிகை சாமான் செலவு, இதெல்லாம் போக ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், பெட்ஷீட், பெட், லொட்டு லொஸ்குன்னு எல்லாமே ஃபில் பண்ணும். ஹே, இது வெறும் நம்ம 2 பேருக்கு. இது போக 9 மாசம் உனக்கு நான் ஹாஸ்பிட்டல் செலவு, உனக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு, ஸ்பெஷல் கேரி, இது எல்லாமே நான் பாத்துக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்காவது நீ வெளியே போகாம உன்னோட வேலைக்கேத்த செலவையும் நான் பேலன்ஸ் பண்ணி எல்லாமே நான் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தலைவன் பிறந்து வருவான். அவருக்கு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவாரு. அவரு ஸ்கூலுக்கு போறப்ப அவருக்கு டாட்டா காட்டா அப்பப்ப உங்க அப்பா அம்மா, அப்பப்ப எங்க அப்பா அம்மா வருவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து வேற செலவு பண்ணணும். அவருக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், அவருக்கு வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், ஆட்டோ ஆபீஸ்ன்னு லொட்டு லொஸ்குன்னு அவருக்கு எல்லாமே நம்ம பண்ணணும். இது எல்லா செலவையும் பண்ண நான் கொஞ்சமாவது ஸ்டேபிளா இருக்கணும். இது குழந்தையே பெக்காத, குழந்தைனா என்னன்னே தெரியாத என்னோட அனுபவத்துல நான் பண்ற கணக்கு. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.